ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆகா சமையல் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்? நம்ம இன்றைக்கி ஒரு நான்வெஜ் ரெசிபி பார்க்க போகிறோம். சிக்கன் பாக்கெட் பார்க்கலாம், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் பாக்கெட்டுக்காக 1/4 கிலோ மைதா எடுத்துருக்கோம். கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு சோடா மாவு போட்டு நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இது கொஞ்சம் அதிகமான எண்ணெய் போடணும். ஏன்னா இப்போ நம்ம மாவு தேய்க்கிறச்ச நல்லா சன்னமாக வருன்றதுக்காக எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கலாம் மாவில். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் வெண்ணெய் வேணுன்னாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும்னா வெண்ணெய் போட்டுக்கோங்க. மெல்டட் வெண்ணெயாக சேர்த்துக்கோங்க. நாங்கள் ஆயிலே சேர்த்துருக்கோம். எண்ணெய் எவ்வளோ போட்டு பிசைகிறோமோ கலந்து விடுறோமோ அவ்வளோ சன்னமாக தேய்க்கலாம். நம்ம போதும். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு அதில் ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு, ஆயில் சூடாகிறோன்னா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து வதங்கிட்டோம். கரம் மசாலா வச்சுக்கணும். நல்லா சுருள வதக்கிக்கலாம். அப்போ தான் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து பச்சை மிளகாவும் வெங்காயமும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கண்ணாடி பதம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடி பொடியாக. அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வணங்குறதுக்கு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் நல்லா தக்காளியும் வணங்கி வரும். பாருங்கள், நல்லா சுருள வணங்கிடுச்சு. எண்ணெயெல்லாம் பாருங்கள் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து கொத்தா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றா தக்காளி வெங்காயத்துக்காக ஒரு ஸ்பூன் உப்பு போட்டோம். இப்போ வந்து சிக்கனுக்காக ஒரு ஸ்பூன் மேலே போட்டுக்கலாம். இதில் பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டிருக்கோம். பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெப்பர் பவுடர் பாதி அளவு புளிச்ச தயிர் 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். அதனால் தண்ணி விட்டு வேகுது. ரொம்ப புளிச்ச தயிர் வேண்டாம், யூஸ் பண்ணாதீங்க. தயிர் வேணான்றவங்க எலுமிச்சம்பழம் கூட உள்ள தூவி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி மேலாக தூவி வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறட்டும். இந்த மாவு திரட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ சிக்கன் நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச மாவை எடுத்துக்கலாம். நாலு பாகமாக டிவைட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 4 உருண்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நம்ம.
பிசைஞ்சு வச்ச மாவை அதில் ஒரு உருண்டை எடுத்துட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி தேய்க்கிறத விட ரொம்ப சன்னமாக தேய்க்கணும். ஒன்று மேலே ஒன்றா எண்ணெய் தடவி இப்படி போட்டாச்சு. மறுபடியும் எண்ணெய் இது மேலேயும் அப்ளை பண்ணிக்கலாம். எவ்வளோ தேய்ச்சி கொடுக்க முடியுமோ உங்களால் தேய்ச்சி கொடுங்க. மாவு பிஞ்சு போகாமல் தேய்ச்சி கொடுங்க. போதும் நம்மளுக்கு மாவு இவ்வளோ திறக்கினது. இப்போது ரவுண்டாகவும் போட்டுக்கலாம், வேணாம் சதுரமாக இருக்கணும்னு சொன்னாலும் சதுரமாகவும் போட்டுக்கலாம். ஒரு பாக்கெட்டுக்கு 2 மாவு தேவைப்படும். எல்லா மாவும் திரட்டி ஒரே மாதிரி கப்பில் அச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம உள்ளே பூர்ணம் வச்சு நம்ம சிக்கன் செஞ்சோம் இல்லைங்களா, அதை உள்ளே வச்சு சீல் பண்ணிக்கலாம். மைதா மாவு கரைச்சிருக்கோம். இதில் ஏற்கனவே நிறைய எண்ணெய் இருக்கா, அதனால் பிடிக்காது. அதனால் மைதா மாவு இந்த ஓரத்தில் மட்டும் தடவிக்கலாம். பாக்கெட் ஓப்பன் ஆகக்கூடாதுங்கிறதுனால தடவுறோம். சிக்கன் பேக்கெட் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அக்கா சிக்கன் பேக்கெட் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்